இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த நேரம் ஹீரோட ரிலேட்டிவ்ஸ் கிரௌட பார்த்து ஹீரோயினுக்கு லைட்டா பயம் வருது. இந்த பயம் உண்மையாகிற மாதிரி கரெக்டா ஒரு வருஷத்துல விசேஷம் எதுவும் இல்லையா அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல அது அவளுக்கு பெருசா தெரியலனாலும் போக போக அவ மனசு கஷ்டத்தை கொடுக்குது. அப்பதான் வீட்டுக்கு வந்த ஒருத்தங்க அவ மலடியா இருப்பாளோ அப்படின்னு சொன்னோன்னே கோபத்துல கையில இருந்து சூடான டீயை மூஞ்சில ஊத்திடுறா. இந்த ஒரு விஷயம் காட்டு தீ மாதிரி ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லாம துபாயில இருக்கிற பக்கத்து வீட்டு பையன் வரைக்கும் பரவிடுது. ஹீரோயின் அதுக்கு ஹீரோ கிட்ட சாரியும் கேட்கறா. அடுத்த ஹீரோட அம்மா கிட்ட இப்போதைக்கு வேணான்னு தள்ளி வச்சிருக்காங்களா, இப்ப வேணான்னு நினைச்சா எப்பவுமே வராது அப்படின்னு பயங்காட்டிடுறாங்க. அதை உண்மை நினைச்சிட்டு கடவுள் கொடுக்கறத நீங்க ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு ஹீரோயின் வந்து சண்டை போடுறாங்க. அடுத்த நாள்ல இருந்து குழந்தை பிறக்கணும் கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில பக்கத்து வீட்டு பையன் அவனோட கல்யாணத்துக்காக துபாயில இருந்து வரான். நேரம் ஹீரோயின் நான் கல்யாணத்துக்கு வரல, வந்த குழந்தைய பத்தி கேட்பாங்கன்னு சொன்னோன்னே ஹீரோ தான் சமாதானப்படுத்தி கூட்டு போறான். அங்க போயிட்டு ஹீரோயினை தனியா விட்டுட்டு இவன் ஃப்ரெண்ட்ஸோட சரக்கடிக்கு போயிடறான். ஹீரோயின் முதலே சொன்ன மாதிரி அவ ஒரு குழந்தையோட விளையாண்டுட்டு இருக்கும்போது அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடுறாங்க. ஆனா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு என்ன வீட்டுல விட்டுருங்கன்னு சொல்லும்போது அவனும் இவளோட மனசை புரிஞ்சுக்காம கத்திடுறான். அடுத்த நாள் ரெண்டு பேரும் பேசாம இருக்காங்க. அடுத்து அவங்க அம்மா சொல்லி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கூட அவங்க அம்மா குழந்தை இல்லாத நமக்கெல்லாம் கோவம் வரலாமா அப்படின்னு குத்தி பேசுறாங்க. அன்னைக்கு நைட் அந்த துபாயில இருந்து வந்த பையன் இதுக்கெல்லாம் ஒரு